ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் பிரண்டையை வச்சு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடியில் நெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்து இட்லியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி பிரண்டையை சுத்தம் செஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பிரண்டையை எப்படி சுத்தம் பண்ணுறங்கிற வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சுத்தம் செய்த ஒரு கைப்பிடி பிரண்டையை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு சுருளை வதக்கிக்கணும். நிறம் மாதிரி நல்லா வதங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வதக்கிக்கலாம். அதில் 3 காஷ்மீரி மிளகாய், அது காரம் கம்மியாக இருக்கும். பிரண்டையை தவிர எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நான் அதே ஆயிலில் பண்ணிக்கிறேன். காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சேர்க்கறதுனால 6 மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். அடுத்து 100 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். குறைவான தீயில வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுத்த உளுத்தம்பருப்பை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு 20 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். வறுபட்ட உடனே 20 கிராம் பொட்டுக்கடலை, ஒரு 10 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். குறைவான தீயிலேயே வறுக்கணும். எள்ளு வெடிக்க ஆரம்பித்த உடனே அதையும் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரண்டையை நல்லா வறுத்து இந்த பொடி செஞ்சோன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4-5 பல் பூண்டையும் அதே சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த பூண்டை அரைச்ச பொடி கூட சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து இன்னொரு சுற்று அரைச்சி எடுத்துக்கிறேன். வறுக்கும் போதும் உப்பு சேர்த்ததுனால இப்போ தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த பொடியை நெய் கலந்து இலை இட்லியோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்டேன். இலை இட்லி பண்ணுறதுக்கு வாழை இலையை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கத்தியை வச்சு அழுத்தமாக ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். கட் ஆகாத இடத்த சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண இலையை ஒரு சரட்டையில் வச்சுக்கிறேன். இதில் இட்லி மாவு ஒரு சின்ன கரண்டி ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பொடி சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றி கவர் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் சுவையான இலை இட்லி தயாராகிடுச்சு. இலை வச்சிருக்கிறதுனால சரட்டையில் எதுவுமே ஒட்டி இருக்காது. வாழை இலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சூடான உணவை இதில் பரிமாறுறதுனாலையும் இல்லை இதை சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனாலையும் அதில் இருக்க சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்குது. அதனால் வாழை இலை கிடைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாதாரண இட்லி பண்ணுறதுக்கு வாழை இலையை நேரடியாக இட்லி தட்டில் வச்சு மாவு ஊற்றி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்லாம். வேக வச்ச இட்லி மேலே நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அது மேலே இட்லி பொடியை போட்டு வேணும்னா சட்னியும் சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பிரண்டையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. குறிப்பாக இது எலும்புகளுக்கு வலிமையை சேர்க்கும். இந்த பிரண்டை பொடியை நீங்கள் சூடான சாதத்தில் நெய் சேர்த்தும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.